ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடீஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது லேசி ஆப்பம் கூட சொல்லலாம். நமக்கு லேசியாக இருக்கிற டைமில் கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதே 1 கப்பு அரிசி மாவு, நம்ம இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுதான் ஆட் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர், ஜீனி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அவங்க தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இன்ஸ்டண்ட்டான ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் அரை கப் வடித்த சாதம், 1/4 கப் தேங்காய், திருவண தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பேட்டராக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி பத்தலை, அதனால் இன்னொரு 1 கப் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத் பேட்டராக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம இதை புளிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை நல்லா புளிக்க விடுவோம். இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பொங்கி சூப்பர் அண்ட் ஃப்ளஃபியாக ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் சுடலாம். இப்போ ஆப்பம் பேனில் கொஞ்சமாக ஒரு கரண்டி ஊற்றிட்டு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. செம்ம ஃப்ளஃபியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நான் இன்றைக்கி மட்டன் சுக்கா அப்படி இல்லைனா தேங்காய் பால், ஸோ இதை வச்சு தான் நான் சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மட்டன் சுக்கா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியான மட்டன் சுக்கா. ஸோ அதே மாதிரி தேங்காய் பால் வச்சும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.